பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசாயா 48:17. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற நம் மீட்பரான கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். நமக்கு வருகிற எந்த சூழ்நிலையிலும் நம்மை போதித்து வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எனக்கு போதித்து சொல்ல யாரும் இல்லை, நான் எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தொழில்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் எதிர்காலத்திலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பிரயோஜனமாயிருக்கிறதை போதிப்பார். நம்மை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னையன்றி வேறே தேவன் இல்லை என்று. முதலாவதாக கர்த்தரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எவ்விதத்திலும் குறைவில்லாமல் வழி நடத்துவார். பிரயோஜனமற்றதை நம்பி அதை தேடி போவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனை நம்பி வாருங்கள். அவர் பிரயோஜனமாய் இருக்கிறதை உங்களுக்கு போதித்து எது உங்களுக்கு நன்மையானதென்று அறிந்து அவருடைய செம்மையான வழிகளில் நடத்துவார். பாருங்கள், கர்த்தர் எந்த வழிகளில் நம்மை நடத்துகிறாரோ அந்த வழிகளில் பாவம் இருக்காது, பயமான காரியங்கள் இருக்காது, விரோதமான காரியங்கள் இருக்காது, பொல்லாத காரியங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, பலவீனங்கள் இருக்காது, தடைகள் இருக்காது, துன்மார்க்கமான எந்த செயலும் இருக்காது. அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய உத்தம வழிகளில் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு பிரயோஜனமானதை போதிப்பார். அவர் உங்களை நல் வழிகளில் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.